ஹாய் காய்ஸ், நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆட் வந்துருந்துச்சு. நோ சேலரி ஸ்லிப், நோ இன்கம் ப்ரூஃப், நோ பேங்க் ஸ்டேட்மெண்ட். லோன் அமௌண்ட் வந்து ₹1000 ₹1,50,000 வரைக்கும். டென்யூர் வந்து 3 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸுக்கான டென்யூரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.07% டெய்லின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆட் வந்து ஃபீல்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது யாருன்னு தெரியல. ஓகே கைஸ், அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்களை பார்த்துருவோம். அபவுட் திஸ் ஆப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி 4.3 ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. அவுட் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4700 ரிவ்யூஸ் வந்துருக்கு. அண்ட் 1,00,000+ டவுன்லோட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இருக்குது. சரியா? அண்ட் இப்போ நம்ம அபவுட் திஸ் ஆப்பை செக் பண்ணோம் அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து ₹5,000 ₹1,00,000 வரைக்கும் கிடைக்கும் போட்டிருக்கு. அங்கே வந்து ₹1,000 ₹1,50,000 வரைக்கும் கிடைக்குன்றாங்க. டென்யூர் வந்து சேம் தான், 3 மந்த்லேருந்து 12 மந்த்துக்கான டென்யூர் கிடைக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 18.25% வந்து இருக்கும். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1%லேருந்து 3% இருக்கும் லோன் அமௌண்ட்டில் வந்து. அண்ட் ஜிஎஸ்டி வந்து 18% அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம ₹50,000 லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 180 டேஸ்க்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 180 டேஸுங்கிறது நமக்கு 6 மந்த்துக்கான டென்யூர். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 1% அப்படி ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ₹500. அவங்க இருக்கிறதுல லீஸ்ட் அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன் பர்சன்டேஜ். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியும் போட்டோம் ₹90. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ₹50,000 ₹500 போயிடும். ப்ளஸ் அது ஒரு ₹90 போக ₹49,410 வந்து டிஸ்போசல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 18.25%. ஸோ இதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். 380 நாளைக்கு டிவைடட் பை 360 நம்ம வந்து இன்ட்டு நம்மளோட பர்சன்டேஜ் ப்ளஸ் இன்ட்டு நம்மளோட அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அங்கேயே கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ₹4,500 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம்? ₹50,000 ப்ளஸ் வந்து ஒரு ₹4,500. ஓவராலாக பார்த்திங்கன்னா ₹54,500 நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கும்போது நமக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். பேன் கார்டு இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் பர்சனலாக இருக்கணும். அண்ட் ஸ்டேபிள் மந்த்லி இன்கம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான சோர்ஸுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இவங்க லோன் கொடுக்குறக்கு இவங்க வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனியாக அப்படின்னா இவங்க வந்து இந்த ட்ரஸ்ட்டு லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சிவாபாக் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்ட் ரூட் லோனுங்கிறது இவங்களோட கம்பெனி. ஓகேவா? அண்ட் இவங்களோட என்பிஎஃப்சி அதாவது லெண்டிங் பார்ட்னர் யார் அப்படின்னா சாருமதி ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டுருக்கு. ஒரே வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. அடுத்து என்பிஎஃப்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ளே ஸ்டோரில் டாப்பில் வர்ற அந்த ரிவ்யூஸே அதாவது இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸும் கொடுக்கும், பேட் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். மிக்ஸ்டாக தான் வந்து ஷோ பண்ணும் இந்த ரிவ்யூ செக்ஷனில். சரியா? ஆனால் இந்த இதில் வந்து நல்ல ரிவ்யூஸே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பேட் ரிவ்யூஸ் மட்டும்தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனுக்கு. இங்கே வந்து இதெல்லாம் வந்து என்ன ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது பெய்ட் ரிவ்யூஸாக தான் இருக்கும். சரியா? அண்ட் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்குன்னு தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ஆட்டோ டிஸ்பர்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அதுக்கே என்ன அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேரான ஒரு அமௌண்ட்டை வந்து செட் பண்ணி ஆட்டோ டிஸ்பர்சல் பண்ணிடுறாங்க. எலிஜிபிள் இருந்தால் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிள் இருந்தால். ஏன்னா சோர்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிடுறோம் நம்மளோட இன்கம் சோர்ஸ். ஸோ தாராளமாக நமக்கு வந்து இன்கம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து ஆட்டோ டிஸ்பர்சல் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, இப்போ இது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. அண்ட் இங்கே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது கைஸ். எப்படி உங்களுக்கு வந்து
₹4500 கூட வந்து ஓகேன்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனால் இங்கே தான் போட்டிருக்கு. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா அவங்க டபுள் த டைம் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணலாம். இங்கே மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிவ்யூஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேடாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ மோஸ்ட்லி என்ன இருக்கும், இங்கே ப்ராப்ளமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும். முன்னாடி மென்ஷன் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணி காலில் வந்து அப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி டபுள் த டைம் பே பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்றது. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன விசிபிளாக உங்களுக்கு ப்ரொஃபைலில் காமிக்குதோ, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்கோ அதை தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, இது எந்த அப்ளிகேஷன்லேயும் இப்படி உங்களுக்கு வந்து கிடைக்காது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ₹3000 பக்கத்தில் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சாரி, ப்ராசஸிங் ஃபீஸுக்கு உண்டான ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ₹47 பக்கத்தில் தான் உங்களுக்கு பேங்க்குக்கே கிரெடிட் ஆகும். ஸோ இதிலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபீல்ட்லேயே வந்துருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய். நல்ல லோன் அப்ளிகேஷன், அதாவது ஓரளவுக்கு ஜென்யூனான லோன் அப்ளிகேஷன்னா கீழே டேக் பண்ணி விட்றேன், போய் செக் பண்ணிக்கங்க.